இந்த குமரன் குன்றம் திருத்தலத்திலே என்னை முருகனை பற்றி வேலுண்டு வினையில்லை என்ற தலைப்பிலே பேசுவதற்காக முருகனுடைய உத்தரவை ஏற்று உங்களுடைய முன்னாலே இன்று வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆன்மீக அன்பர்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கடும் மழையிலும் இந்த முருகனுடைய பற்றிய செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக மிக்க விருப்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த வணக்கங்கள். இந்த குமரன் குன்றத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சுவாமிநாத சுவாமி பாலசுப்ரமணிய சுவாமிக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகன்னு சொன்னாலே முருகனுக்கு அழகன் என்று பெயர். முருகன் என்றாலே அழகன் என்று பெயர். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு பாடலே இருக்கு. முருகு என்ற சொல்லு மூ என்பது முகுந்தன் திருமாலையும், கூ என்பது பிரம்மனையும், ருத்ரனையும், ரூ என்பது ருத்ரனையும், கூ என்பது பிரம்மனையும் குறிக்கும். ஆகவே இந்த மூன்றும் கலந்த ஒன்றாக இணைந்தவன் இந்த முருகப்பெருமான். சிவனார் பார்வதி தேவியை மனம் புரிய போகிறார். அந்த திருமணமானது பார்வதி ஒத்து இமைவன் மகளான பார்வதி ஒத்து சிவபெருமானை மனம் புரிய விரும்புகிறாள். அந்த மனமானது கைலாய மலையிலே நடக்கிறது. அந்த கைலாய மலையிலே நடக்கும்போது இந்த பேச்சின் போது சில கருத்துக்களை, நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால சில கருத்துக்களுக்கு முன்னுரையோ பின்னுரையோ சொல்லி அதை நேரத்தை கடத்த முடியாது. அந்த எந்தெந்த சப்ஜெக்ட் இது பண்ணுறதோ அதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு இது பண்ண வேண்டாம். ஏன்னா நிறையா சொல்கிறதுக்கு நிறையா இருக்கிறதுனால நேரம் கருதி சின்ன சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த முருகனுடைய இந்த சிவனுடைய திருமணம் அங்கே கைலாயத்திலே நடக்கிறது. அந்த கைலாயத்திலே நடக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமணத்தை காப்பதற்காக தேவாதி தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் அங்கே வந்து கூடுகிறார்கள். இதனாலே என்ன ஆகிறதுனாக்கா வடபுலம் தாழ்ந்து வடக்கு தாழ்ந்து தெற்கு மேலே உயர்கிறது. சிவபெருமான் பார்த்தாரு, இந்த பேலன்ஸ் பண்ணியாகணுமே, என்ன பண்ணுறதுன்ட்டு உடனடியாக அகத்தியரை கூப்பிட்டாரு. நீ நேராக பொதிகை மலைக்கு போய் அங்கே போய் நில்லுங்க. என்னங்க, நான் அந்த கல்யாணத்தை பார்க்கணும், கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். என்னை வந்து கல்யாண விபத்தை பார்க்க விடாமல் என்னை நேராக அங்கே அனுப்பிச்சிடுறீங்களே, நான் எப்படி கல்யாணத்தை பார்க்கறது அப்படின்னு அகத்தியர் கேட்கும்போது, நீ கவலைப்படாத, நீ அங்கே போய் இந்த பேலன்ஸை சரி பண்ணி அங்கே நின்றுக்கோ. பொதிகை மலையில் உனக்கு என்னுடைய கல்யாண காட்சி நேராக தெரியும், நீ அங்கேயே பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சிவபெருமானுக்கு அந்த கைலாயத்திலே நடந்த கல்யாணத்தை காட்சி அங்கே பொதிகை மலையிலே இருக்கக்கூடிய அகத்தியருக்கு அழகாக, இன்னைக்கு எப்படி நம்ம இந்த டிவியில எல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி அந்த நாள்லேயே அது நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இந்த நேரத்தில் இந்த அசுரர்கள் எல்லாம் தேவர்களை எல்லாம் சிறை எடுத்து சிறையிலே அடைத்து வைக்கிறார்கள். அவர்களை மிகுந்த கொடுமைப்படுத்துகிறார்கள். பிரம்மனையும் பிடிச்சி சிறையிலே அடைச்சிட்டாங்க. அந்த மகாவிஷ்ணுனுடைய சக்கரத்தை பிடிங்கிட்டாங்க. மகாவிஷ்ணுக்கு கையில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் பிரதானம். அந்த சக்கரத்தையும் அவங்க பிடிங்கிட்டாங்க. இந்த மாதிரி அங்கே நடக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா முனிவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் வந்து ஈசனிடத்திலே முறையிடுகிறார்கள். இந்த மாதிரி
இந்த சூரபதுமன் எங்களை எல்லாம் மிகுந்த கொடுமைப்படுத்துகிறான், எங்களை எல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டான், இங்கே தேவலோகமே ரொம்ப அல்லோலகளோடப்படுறது, நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கவலைப்படாத, அதுக்கு சிவபெருமான் பார்வதி சொல்லும்போது நீ கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு தகுந்த வழி செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பின்னாடி இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்ப என்ன பண்றாரு, ஒரு அவதாரம் வேணும், இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த அவதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சிவன் வந்து அவர் என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய நெற்றிக்கண்ணாலே விரதம் இருக்கும்போது நெற்றிக்கண்ணாலே இந்த மன்மதன் வந்து ரொம்ப சிவன் பெருமானை தொந்தரவு பண்ணும்போது மன்மதனை அழிக்கிறார், நெற்றிக்கண்ணாலே அழிக்கிறார். அதுக்கப்புறம் சிறிது நாள் கழிச்சு இந்த என்ன பண்றாருன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக 6 பொறிகளாக வருது. அது அங்கே சரவண பொய்கையிலே விழுகிறது. அந்த சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் சரவணபவனாக அவதரிக்கிறார். அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து வைத்து வளர்க்கிறார்கள். அவர்கள் எடுத்து பாலூட்டி வளர்க்கிறார்கள். அப்போ வந்து தாய் பார்வதி வந்து என்ன பண்ற, அந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா அணைக்கிறதுனாலே அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து கார்த்திகேயனாக கந்தனாக ஓருருவா 6 தலைகளோடு 12 கைகளோடு உள்ள ஒரு குழந்தையாக அவதாரம் எடுக்கிறார். இது இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அங்க இந்த அசுரர்களுடைய அடக்க வேண்டிய இது வந்துருது. இதுல நடுவில் தாரகாசுரன் ஒரு அசுரன், அவன் என்ன பண்றான்னாக்கா இதே மாதிரி அவனும் தேவலோகத்திலே வந்து எங்களுடைய பள்ளி பழைய ஆசிரியர், எனக்கு மூத்த தமிழாசிரியர், அவர் வந்து எனக்கு மரியாதை செஞ்சிருக்கார், மிக்க நன்றி. அப்போ இந்த கார்த்திகை பெண்களிடத்திலே வளர்ந்த முருகப்பெருமான் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இங்கே மிகுந்த தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவனை அடக்கணும், என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் இந்த பார்வதி என்ன பண்றா, சிவபெருமான் வந்து பல ஆயுதங்களை கொடுக்கிறார். 11 விதமான ஆயுதங்கள், கத்தி, இந்த கோடாரி, இந்த மாதிரி சின்ன சின்ன முருகன் கையில் இருக்கக்கூடிய 11 ஆயுதங்களை கொடுக்கிறார். அந்த 11 ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அவருடைய தாய் பார்வதி தேவி இடத்திலே ஒரு வேலை வாங்கி கொண்டு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த தாரகாசுரன் என்ற அரக்கனானவன் அங்கே படுத்து கிடக்கிறான். அந்த தேவாரி தேவர்களுடைய இந்த முருகப்பெருமானுடைய படை வீரர்கள் எல்லாம் அங்கே சென்று இந்த தாரகாசுரனை வீரபாகு, வீரகேசரி இவங்களுடைய தலைமையிலே சென்று அந்த தாரகாசுரனை அழிப்பதற்காக போகிறார். அப்ப என்னன்னாக்க இந்த முருகப்பெருமான் பார்க்கிறார், அங்க ஒரு மலை ஒன்று கிடக்கு. அந்த மலை வந்து அப்படியே அசையாம இருக்கு. அந்த மலையினுடைய உள்ளே பூந்து சென்று இந்த படை வீரர்கள் எல்லாம் அந்த தாரகாசுரனுடைய போர் புரியும் போது அவங்களுடைய போருக்கு கிளம்பி போகும்போது இருந்த ஸ்ட்ரென்த் அங்க போன உடனே ஸ்ட்ரென்த் இல்லை. அப்ப வந்து என்னடா அது, இங்கிருந்து அவ்வளவு வீராப்பா போனாங்க, அங்க போனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இந்த நாரதர் சொல்றாரு, ஒண்ணு இல்லை, அந்த கிரௌஞ்ச மலை இருக்கு இல்லையா, அந்த கிரௌஞ்ச மலைன்றது ஒரு அரக்கன். அகத்திய முனிவர் சாபமிட்டதனாலே இந்த அவன் வந்து அரக்கன் வந்து மலையாக கிடக்கிறான். இந்த
வேல் முருகனுக்கு அருள்கிறார். இந்த கிரௌஞ்ச மலையாக கிடக்கிறான். அவனை நீ ஒன்று ஒன்றா அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் வேலைக்காகாது. அவனை மொத்தமாக அழிக்கணும்னாக்கா ஒரேடியாக அடித்து அவனை கிரௌஞ்ச மலையை பொடிப்பொடியாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த அரக்கன் மாய்வான் என்று நாரதர் சொல்லுகிறார். அதன்படி முருகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தன் கையிலே தாயிடம் இருந்து பெற்ற வேலை வைத்து அந்த கிரௌஞ்ச மலையை அடித்து உடைத்து அந்த அரக்கனை துவம்சம் செய்கிறார், அவனை அழித்து விடுகிறார். அந்த அரக்கன் அழிந்த பின்னாலே, கிரௌஞ்சன் அழிந்த பின்னாலே தாரகாசுரனுடைய கோபம் இன்னும் ஜாஸ்தியாகுது. எனக்கு தெரிஞ்சு நான் இவனை கிரௌஞ்ச மலையை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ கடைசியில் கிரௌஞ்ச மலையை உடைச்சிட்டியான்னு மிகுந்த கோப ஆவேசத்தோட முருகனோட போர் புரியும் போது முருகன் என்ன பண்றாரு, அந்த தாரகாசுரனையும் அழித்து விடுகிறார். அந்த நாள் தான் தைப்பூசம். அந்த தாரகாசுரன் அழிந்த இடம் எங்கன்னா நம்ம திருப்போரூர், அந்த இடம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல போர் புரிந்தார். பின்னாடி திருப்போரூர்ல இன்னொரு போர் ஒன்று வருது. அதுக்கு பின்னாடி இந்த முருகன் சிறுவனாக, அதாவது சின்ன பிராயத்திலேயே சிறுவனாக இருக்கும்போது சிவபெருமானை சுற்றி வருகிறார். அப்போது இந்த ஒரு பழத்திற்காக அண்ணரும் விநாயகரும் முருகனும் ரெண்டு பேரும் யாருக்கு என்று சொல்லி சுற்றி வரும்போது முருகப்பெருமான் மயில் வாகனமாக கொண்டு இந்த உலகை சுற்றி வருகிறார். பிள்ளையார் அங்கேயே இருந்து அம்மையும் அப்பனும் ஒன்று என்று சொல்லி அவர் பழத்தை வாங்கிக்கிறார். எப்பவுமே இந்த மாம்பழம்னால கொஞ்சம் இடத்துல சிக்கல், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு தான் வருது. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நான் அங்கே சொன்ன சிவபெருமான்கிட்ட சொல்கிறேன், அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த பழத்தை வாங்குகிறார். சிவபெருமான் அங்கே இருக்கிறார். அப்போது அவர் தனியாக இங்கே பழனிமலைக்கு கோபம் கொண்டு நின்று தனியாராக இருந்து அங்கே அவ்வை பிராட்டியை பார்க்கிறார். அதுக்கப்புறம் அங்கே இருந்து வீரபாகு இவர்களோடு சேர்ந்து தனியாக அருள் புரிகிறார். இந்த முருகனுடைய படை வீடுகள் 6 இருக்கு. திருப்பரங்குன்றம், இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் மலை மேலே இருக்கிறார். இந்த திருப்பரங்குன்றத்திலே முருகன் வள்ளி தெய்வயானையோடு இருக்கிறார். அந்த அங்கே குடைவரை கோயில் செவுத்துல தான் முருகனுடைய சிலை இருக்கும். அதனாலே அங்கே அவருக்கு அபிஷேகம் எல்லாம் வெறும் அலங்காரங்கள் மட்டும்தான். அபிஷேகம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வேலுக்குத்தான் எல்லாமே நடைபெறும். மற்ற நாட்களில் உற்சவரை வச்சு பூஜை செய்வாங்க. உற்சவர் எடுத்துக்கொண்டு கோயிலை சுற்றி வருகிறார்கள். அந்த திருப்பரங்குன்றத்திலே இன்றைக்கும் கிரிவலம் வரக்கூடியதெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் சில அந்த நம்மளுடைய சாமியை கும்பிடலாமா கூடாதா, விளக்கேற்றலாமான்றதெல்லாம் பிரச்சனை போயின்னு இருக்கு. அதெல்லாம் நல்லபடியாக இந்த அந்த சுவாமிநாதன் சொன்னார், இந்த சுவாமிநாதன் சொல்ல வச்சார். இருந்தாலும் அதில் போயின்னு தான் இருக்குது. அது நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் திருச்செந்தூரிலே சென்று, அது ஒரு 2வது படை வீடு. திருச்செந்தூரிலே சென்று போர் புரிந்து சூரசம்ஹாரம் செய்தார். அந்த சூரபத்மனை அழித்தார். இந்த இடத்துலையும் வேலை தான் எடுத்துன்னு போனார். அந்த திருப்பரங்குன்றத்தில் முதல்ல இவர் அம்மா கையிலேருந்து வேல் வாங்கி கொண்டு வந்த உடனே இந்த சூரபத்மனோட போருக்கு போறார். அந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த படை வீரர்களுடைய படைக்கலங்களை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பண்றாருனாக்கா, முருகனே அங்கே அந்த திருப்பரங்குன்றத்திலே மலையிலே பள்ளம் நோண்டி அவரே அங்கே ஒரு சுனையை ஏற்படுத்துறார்.
ஒரு குளத்தை ஏற்படுத்துறாரு, அங்க தண்ணி வேணும்னுட்டு. அந்த படைக்கலங்கள் எல்லாம் கழுவி கொண்டு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போருக்கு போறார் பூஜை செய்து விட்டு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல போய் அங்கே நம்ம சூரசம்ஹாரம் பார்க்கிறோம். சூரசம்ஹாரத்திலே சிங்கமுகாசுரன், அதுக்கப்புறம் கஜமுகாசுரன், அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் 3 பேரும் வராங்க. அவங்களை எல்லாம் அங்கே வைத்து அவர் 2 பேரையும் அழிச்சிட்டாரு. 3வது சூரசம்ஹாரம் பண்ணும்போது, இவன் சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது அவன் அங்கிருந்து நேராக பார்க்கிறான், முருகனுடைய திருவடிகளை பார்க்கிறான். ஆகா, இந்த திருவடிகளையா பார்த்த உடனே, அவன் முருகனுடைய திருவடிகளை பார்த்த உடனே அவனுக்கு மனசு மாறிடுது. இந்த திருவடிகளை பார்த்து நாம இவர் கூடயா சண்டைக்கு போனோம் அப்படின்னுட்டு ஒரு கணம் நினைத்து போர் வேண்டாம், இவரிடத்துல சரணாகதி அடையணும்னு நினைக்கிறான். ஆனா அவனுடைய அடுத்த மனம் உடனே அது மாறி முருகனுடைய சண்டைக்கு போறான். அந்த மாமரமாக மாறி நிற்கிறான். முருகன் அவரை எருகூறாக பிளந்து சேவலும் மயிலுமாக மாற்றுகிறான். சுவாமி மலையிலே முருகப்பெருமான் இருக்கிறார். எல்லாருக்கும் சுவாமி மலையிலே முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமிக்கு சுவாமிநாத சுவாமியாக இருந்து சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணது தெரியும். ஆனால் அந்த சிவன் முருகனுக்கு உபதேசம் பண்றது ஒரு இடம் இருக்கு. பார்வதி தேவி சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக அவனுடைய வேலினை அழிக்கிறாள். அந்த வேல் எங்க வாங்குறாங்கன்னாக்கா, சிக்கல்ல வேல் வாங்கும் நிகழ்ச்சி சூரசம்ஹாரத்தன்னைக்கு 5ஆம் நாள் முடிந்த உடனே முருகப்பெருமான் பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறும். சிக்கல்ல இருக்கக்கூடியவர் சிக்கல் சிங்கார வேலர். அங்க அவருடைய தாய் பேரு நெடுங்கண்ணின்னு பேரு. அங்கே இருக்கக்கூடிய சிவன் பார்வதியுடைய பேரு நெடுங்கண்ணின்னு பேரு. அந்த நெடுங்கண்ணி இடத்தில இருந்து வேல் வாங்குகிறார். அந்த வேலு அந்த பார்வதி தேவி நெடுங்கண்ணி இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, சாதாரண வேலா இருக்குது. அந்த பார்வதி தேவி கையிலிருந்து வாங்கி இந்தாண்ட பக்கம் முருகப்பெருமான இடத்திலே கொடுக்கும் போது அந்த வேலானது மிகவும் சுட 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 சுடக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடுகிறது. அந்த வேலை தொட்ட உடனே முருகனுக்கு அந்த சூட்டினாலே உடம்பெல்லாம் வேர்க்குதான். அந்த அளவுக்கு அந்த வேலினுடைய சூடு பரவி இருக்குது. இது எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ சாதாரணமா நம்ம பேட்டரி சார்ஜ், செல்போனுக்கு சார்ஜ் போடுறோம். கொஞ்ச நேரம் சார்ஜ் போச்சுனாலோ இல்லை 2 நாள் கரண்ட் போச்சுனாலோ சார்ஜ் போட முடியலனாலும் அப்பவும் இருக்கிற ஒரு 2 பட்டன் சார்ஜில் என்ன பண்றோம், கூப்பிட்டு கேட்குறோம், எங்க ஆத்துல கரண்ட் இல்லை, உங்க ஆத்துல இருக்கா, இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்னு அப்படின்னுட்டு. ஆனா இன்னைக்கு எப்படி நம்ம செல்போனுக்கு சார்ஜ் போடுறது முக்கியமா ஒரு இதா பண்றோமோ, நிகழ்வா பண்றோமோ, அந்த முருகன் வேலிலே முருகன் கையிலே அந்த நெடுங்கண்ணியிடமிருந்து பெறப்பட்ட கூடிய வேலு அந்த உக்கிரத்தை தாங்காம சுட சுட முருகன் கையிலே வருது. இந்த பார்வதி தேவி என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வேலை கொடுத்துட்டேன், வேலு நல்லா ஷார்ப்பா இருக்கு, அந்த சூரனை குத்தினாக்கா ஒரே இதுல முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த சூரன் எப்படின்னாக்கா, அவன் ஒரு மாயாவிக்கும் அந்த காஷ்யப முனிவருக்கும் பிறந்தவர். அந்த மாயாவி என்ன பண்றான்னாக்கா, முதல்ல சூரனை பெறுகிறாள், அடுத்தது சிங்க உருவாக அடுத்த குழந்தைய சிங்கமுகாசனை பெறுகிறாள், அடுத்தது யானையாக கஜமுகாசுரனை பெறுகிறார்.
இந்த 3 பேரையும் அழிச்சிக்கும் போது இவங்கெல்லாம் வந்து மாய தோற்றத்தை உடையவர்கள், மாயம் தெரிந்தவர்கள். அதனாலே நம்ம குழந்தை சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. போய் சண்டை போடுன்னா சண்டை போடுவான், எல்லாம் பண்ணுவானே தவிர அவனுக்கு இந்த சூதுவாது தெரியாது. அதனால அந்த மாயாவி கூட சண்டை போடும்போது அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். நீங்க அதனால கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி சத்ரு சம்ஹார படிகத்தை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ சிவன் வந்து என்ன பண்றாரு, முருகனை கூப்பிடுறாரு. அப்பா நீ வந்து போகணும், போருக்கு போகணும், போய் திருச்செந்தூர் அந்த சூரனை நீ சம்ஹாரம் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் எடுத்தாகணும். நீ இந்த சத்ரு சம்ஹாரத்தை மந்திரத்தை நீ கத்துக்கணும். இந்த மந்திரத்தை கத்துக்கிறதுனாக்கா நீ உடனடியா நான் தான் சொல்லி தரணும். ஆனா உடனடியா நான் சொல்லி தர முடியாது. நீ என்ன பண்ற, போய் தவம் செய்ய வேண்டும். எந்த இடத்துல தவம் செய்யணும்னாக்கா, மந்திர உபதேசம் பெரும் வாய்ப்பு அப்பதான் உனக்கு கிடைக்கும். நீ தவம் செஞ்சுட்டு வந்தாக்கா நீ எங்க போகணும்னாக்கா, 4 வேதங்களாக இருக்கக்கூடிய கடம்ப மரம், தர்பை புல்லு, கங்கை தோன்றும் இடம், மகாவிஷ்ணுவுக்கு சிவதீட்சை அளித்த இடம், இந்த 4 உள்ள இடத்துல போய் நீ வந்து தவம் செய்து கொண்டு வா அப்படிங்கிறார். இந்த இடத்துல போய் நீ தவம் செஞ்சேன்னாக்கா, தவம் பூர்த்தியான பின்னாலே உனக்கு நான் வந்து தீட்சை கொடுக்கிறேன், இந்த இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி முருகப்பெருமான் இங்கே பூமியில வந்து தென் திசை நோக்கி போகிறார். எங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தேடிட்டு போகும்போது அவர் எங்க வர்றாருனாக்கா, வேதங்களுக்கு இணையான கடம்ப மரம் இருக்கிற இடம், கங்கைக்கு நிகரான ஞான தீர்த்தம் உள்ள சுனை உள்ள நீர், அதன் அருகிலே தர்பை புல்லெல்லாம் வளர்ந்துருக்குது. அதுக்கு நேரே பார்த்தாக்கா சிறிது தூரத்தில் சின்ன மலையில நேர்கோட்டில் மகாவிஷ்ணு தீட்சை பெற்ற மகாவிஷ்ணு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம்தான் தவம் செய்து சிறந்த இடம்னு சொல்லி அங்கே உட்கார்ந்து தவம் செய்யறார். அந்த மாதிரி தவம் செய்யக்கூடிய இடம் எங்க இருக்குன்னாக்கா, கோயமுத்தூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையில் செல்ல வழியில் இந்த கோவில் இருக்கு. இந்த கோயிலுக்கு பேர் வந்து மந்திர வடிவேல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த கோயில் வந்து மந்திர வேலாயுத சுவாமி கோயில்னு பேரு. மந்திர வேலாயுதன்றது மந்திர வேலாயுதகிரி சுவாமி அப்படின்னு சொல்லி பேரு. அந்த கோயில் அந்த உடுமலைப்பேட்டை கிட்ட இருக்கு. அந்த இடத்துல இன்றைக்கும் வந்து சிவபெருமான் அங்கே உட்காத்த வச்சு முருகனுக்கு உபதேசம் செய்து அதுக்கப்புறம் இந்த சத்ரு சம்ஹார பதியத்தை சொல்லி கொடுக்கிறார். அதற்கப்புறம் முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்காக செல்லுகிறார். அடுத்தது இந்த சுவாமி மலையிலே முருகனுக்கு சிவனுக்கு உபதேசம் செய்யும் போது பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லும் போது முருகன் கேட்கிறார், சிவபெருமான் இடத்துல இந்த பிரம்மனை கேட்கிறார், நீ ஏன்பா உனக்கு என்னாச்சு, ஏன் நீ பிரணவத்தை மறந்த அப்படின்னுட்டு. இந்த பிரம்மன் என்னன்னாக்கா, தான் படைப்பு தொழிலுக்கு அதிகாரின்றதுனாலே ஒரு மமதையினாலே அவர் கொஞ்சம் இருக்கும்போது அந்த சிவனுக்கு அந்த பிரம்ம இது இந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாம போயிடுது, மறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதனால தான் என்ன பண்றாரு, சிவபெருமான் வந்து அவரை நீ சொல்லி கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாரு. சில நாளைக்கு அவருடைய படைப்பு தொழிலை நிறுத்தி வைத்து முருகப்பெருமானை அந்த படைப்பு தொழிலையும் சேர்ந்து பார்க்கிறார். இதே மாதிரி சுவாமி மலையிலே சொன்ன மாதிரியே முருகனுக்கு பிரணவ மந்திரத்தை இன்னொரு ஊரில் சொல்றார். குண்டுக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்து 22 கைகளோட முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த கோயிலில் சொல்லி கொடுக்கிறார். மறுபடியும் இங்கே பிரணவத்தை எப்படி சொல்றாருனாக்கா, சுவாமி மலையில முருகன் சுவாமி இது சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்து காதுக்கு அருகிலே சொல்லுகிறார். அந்த குண்டுக்கரை
குண்டுக்கரை முருகன் வந்து மேலே ஒரு பீடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கீழே வந்து குரு சிஷ்ய பாவத்தோட சிவபெருமான் அந்த பிரணவத்தினுடைய இதை பற்றி கேட்டுக்கிறார். அந்த மாதிரி நடக்கிறது. இந்த சிவபெருமானுக்கு ஏண்டா அந்த பிரணவ மந்திரம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனாக்கா, இந்த சூரசம்ஹாரத்தின் போது சூரனுக்கு 3 தலையை கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த 3 தலையை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னாக்கா, வருஷா வருஷம் திருவாடுதுறை ஆதீனம் அந்த சூரனுடைய தலை, சிங்கமுகாசுரன் தலை, இந்த தலையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி மாவரத்திலே சேவலாக இருந்ததையும் தராரு. இந்த சிவபெருமானுக்கு அவரு பிரணவ மந்திரத்தை ஏன் மறந்தார்னு சொன்னாக்கா, பிருகு முனிவர்னு ஒருத்தர், அவர் சிவன் மேலே மிகுந்த பற்றுடையவர். அவர் எப்படியாவது சிவனை வந்து எப்பவுமே வந்து வேண்டிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறார். சிவனை நினைத்து வேண்டி எப்படியாவது தான் வந்து சிவலோகம் சென்று விட வேண்டும், மறுபிறப்பு இல்லாத ஒரு பிறவியாக வேண்டும் அப்படின்றாரு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு நீண்ட நெடிய தவம் செய்கிறார். இந்த தவத்தப்போ வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாக்கா அவங்களுடைய மொத்த ஞாபக சக்தியும் மறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு இவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய தவத்தினுடைய வலிமை ஜாஸ்தியாக பார்க்குறாங்க. பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு சிவபெருமான இடத்துல போய் சொல்கிறாங்க, அப்பா அவர் பண்ணுற இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இதாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு, நீ அவரை ஏதாவது பண்ணி முடிச்சு இப்போ அந்த அவரோட தவத்தை முடித்து கலைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, வந்துட்டு அவருடைய தவம் செய்தது போகும், உனக்கு நான் கைலாய பிராப்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தவம் செய்தவரை போய் எழுப்பிடுறார். எழுப்பினதுனால என்ன ஆயிடுது, இவர் கொடுத்த இந்த பிருகு முனிவர் கொடுத்த சாபத்தினால சிவபெருமானுக்கு அவரோட இந்த அம்னீஷியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழைய ஞாபகம்லாம் மறந்து போயிடுறது. அவருக்கு அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய இது என்னன்றதே தெரியாமல் போயிடுது. அதுக்காகத்தான் மறுபடியும் சிவபெருமானிற்கு முருகன் வந்து ஓம் என்னும் பிரணவத்தின் மந்திரத்தினுடைய அந்த விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த மாதிரி சொல்லி அவருக்கு வந்து மறுபடியும் சொல்லி கொடுக்கிறார். இந்த வேலுடைய சிறப்பு என்று சொல்லக்கூடாக்கா, வேல்தான் வந்து முருகனுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம். எப்படி முருகனுக்கு முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், முருகனும் தமிழும் ஒன்றுன்னு, தமிழிலே 12 எழுத்துக்கள், முருகனுக்கு 12 கைகள், மெய்யெழுத்துக்கள் தலை 6, மெய்யெழுத்துக்கள் 18, முருகனுக்கு தலை 6 கண்கள் 12 ஆக 18. மெய்யெழுத்துக்கள் மாதிரி அவரும் முருகனும் ஒன்று. ரெண்டாவது தமிழிலே தனி எழுத்தாக ஆயுத எழுத்தாக அக்கென்ற எழுத்து உள்ளது. முருகன் கையிலே ஒரே ஒரு வேல் இருக்குது. அந்த வேலு வந்து நம்மளை காப்பாற்றும். இந்த அக்குன்றது பார்த்தாக்கா கேடைய மாதிரி இருக்கும், அதுவும் நம்மளை காப்பாற்றும். அதனால எப்பப்போ வேலையெல்லாம் வழிபடுகிறோமோ, வேலை வழிபடுவதே வேலை என்று செய்தால் நம்மளுடைய முருகன் வந்து எப்பவுமே நம்மளை வந்து காப்பாற்றுவார். உங்களுக்கு வேலை வழங்கினால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதுன்னு இந்த முருகப்பெருமான் வழிபாடு என்றது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. இந்த சங்க காலத்திலேயே முருகனை வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த முருகப்பெருமானுடைய பெரிய 12 அடி உயர ஒரு கல்வேல் ஒன்று இங்கே இருக்கு, கிடைச்சிருக்கு சக்தி. அது ஒரு கல்வேலு. அதாவது நம்மளுடைய ஈசிஆர் என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் போகக்கூடிய சாலையில் ஒரு சாலுவார் குப்பம்னு ஒரு இடம் இருக்கு.
கடற்கரையில், அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனாக்கா அந்த கடல் வரும். அந்த இடத்துல சால்வார் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த 2004 சுனாமி வந்தபோது அங்கே கடலில் இருந்ததெல்லாம் பெரட்டி போட்டு கொண்டு வந்து வெளியில் தள்ளினது. அந்த மாதிரி தள்ளினதில் என்னாச்சுன்னாக்கா அந்த கடலில் ஒரு முருகன் கோயிலே வந்து கடலுக்குள்ளாரே மூழ்கி இருந்தது. அந்த கோயில் வந்து வெளியில் தெரியறதுக்கு ஆரம்பிச்சது. அந்த வெளியில் தெரிஞ்சாக்கா அந்த முருகனுடைய வேல் வந்து 12 அடிக்கு உயரமுள்ள ஒரு கல்வேல், 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அங்கே வந்து அன்னைக்கே என்ன பண்ணியிருக்காங்க, கல்லினாலே அடித்தளம் அமைத்து அதற்கு மேலே கருங்கல்லினாலே, அதாவது செங்கல் அடித்தளம், அதற்கு மேலே கட்டப்பட்ட கருங்கல் கோயில் 2400 ஆண்டுகள் பழமையானது. அதுக்கு வந்திருக்காங்க. இந்த 27 அடுக்குகளாக செங்கற்கள் கட்டப்பட்டு சங்க காலத்து அடிவாரம் இருக்கு. அதுக்கு மேலே பல்லவர்கள் கட்டியிருக்காங்க. கோயில் வழக்கு பற்றி உள்ளது. இன்னைக்கு வந்து அது வந்து உலக யுனெஸ்கோவோட பாரம்பரியத்தில் இருக்கு. அங்கே வந்து பச்சைக்கல்லான மரகதத்தினால ஆன ஒரு சிவலிங்கம் இங்கே உள்ளது. இங்கே மயிலையிலே சிங்கார வேலராக முருகன் வள்ளி தெய்வயானையுடன் இருக்கிறார். அங்கே வள்ளி தெய்வயானைக்கு தனித்தனி யானைகளில் 2 பேரும் இருக்காங்க. சிக்கல்லே வந்து சிங்கார வேலராக இருக்கிறார். குண்டுக்கரை முருகன் கோயிலில் 22 கைகளோடு அங்கே இருக்கிறார். சிறுவாபுரியிலே முருகன் கோயில் உள்ளது. சிறுவாபுரி முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. யாருக்கு வீடு வேணும்னாலும் சிறுவாபுரி முருகனை போய் வணங்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஐதீகம். அங்கே வந்து இன்றைக்கும் போய் வேண்டிட்டு ஒரு கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க. சிறுவாபுரியில் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே பச்சை கல்லாலே ஆனது. மூர்த்தங்கள் எல்லாமே பச்சை கல்னாலே ஆனது. சிவனும் சரி, முருகனுடைய இது வேல் மயில் எல்லாமே அங்கே பச்சை கல்லால் ஆனது. இங்கே மயிலத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகனில் அங்கே 3 விதமான முருகன் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் எடுத்துன்னு போய் முத்துக்குமார சுவாமியை மட்டும் இந்த கடற்கரையில் வைத்து கொண்டாடி 5 நாள் கொண்டாடி கொண்டு வருவார்கள். இன்னொரு உற்சவர் இருக்கார், அவரை வச்சு தேர் பவனியெல்லாம் நடக்குது. மயிலத்தில் இருக்கக்கூடிய கோயிலை வந்து பொம்மபுர ஆதீனம் நடத்துது. அவங்க வந்து சிறப்பாக ஒரு தமிழ் கல்லூரியும் மற்றொரு கல்லூரியும் மாணவர்களுக்காக வைத்திருக்கிறார்கள். இதை தவிர நம்மளுடைய இங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லாதவங்க இங்கே இருக்கிற நம்ம குமரன் குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகனை வந்து பார்க்கலாம். இங்கே 120 படிகள் இருக்குது. இதன் மேலே முருகன் வந்து சுவாமிநாத சுவாமியாக எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு முன்னாலே எல்லா கோயில்லையும் முருகனுக்கு மயில் இருக்குன்னாக்கா, இங்கே அவருக்கு தேவேந்திரனாலே அளிக்கப்பட்ட ஐராவதம் யானை வந்து இருக்குது. அதற்கு கீழே சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது. மீனாட்சி சுந்தரர் இருக்கார். இது வெள்ளி அம்பலம். வெள்ளி அம்பலத்திலே மதுரையிலே நடராஜர் வலது காலை தூக்கி இடது காலை ஊன்றி இருப்பார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் வலது காலை தூக்கி கீழே இடது காலை ஊன்றி இருக்கிறார். இங்கேயும் சென்று நம்மளுடைய வேண்டுதல் செய்ய வைக்கலாம். இவரும் நல்ல நமக்கு வேண்டுதல்லாம் செஞ்சு தரக்கூடியவர். இந்த இது இருக்குது. இங்கே இந்த மலை மேலே ஏற முடியாத யாராவது ரொம்ப இதாக இருந்ததுனாக்கா, ஏறி என்னால் டெய்லி முருகனை பார்க்க முடியலன்னாக்கா, இங்கே கொஞ்சம் தூரம் போனாக்கா நவபாஷான முருகன் ஒருத்தர் இருக்கார். பச்சை கல்லின நல்ல நவபாஷணங்களாலே செய்ய அஸ்தினாபுரத்தில் இருக்கார். அவரையும் போய் பார்த்துட்டு வரலாம். என்ன முருகனை போய் பார்த்து நீங்கள் கேட்டு அப்ளிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவர் நிறைவேற்றி தருவதற்கு வாய்ப்புகள் வசதிகள் நிறைய உண்டு. முருகனுக்கு 3 சக்திகள் இருக்கு. ஞான சக்தி இருக்கு. அது தன்னுடைய தாய் பார்வதி தேவியிடமிருந்து பெற்றது. அதுக்கப்புறம் அவருக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தி என்று சொல்லக்கூடியது தெய்வீகனாலே வந்தது. கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியது
வள்ளியினாலே வந்தது. இந்த வள்ளி தேவயானை ரெண்டு பேரும் யார் என்று சொன்னால் திருமாலுடைய புதல்விகள். திருமாலுடைய புதல்விகள் என்று சொன்னாக்கா இவருக்கு மாமன் மகள். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, முருகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதுக்கான விரதம் இருக்கிறார்கள். அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு ரெண்டு பேருக்கும் பேரு. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்றாரு, அதுக்கு நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன், நீ அது வரைக்கும் போய் இதா இருங்கன்னு சொல்லிட்டு வராரு. அப்ப இந்த அமிர்தவல்லி என்று சொல்லக்கூடியவர் சிறு குழந்தையாக ரெண்டு பேரையும் மாட்டின பின்னாலே இந்த அமிர்தவல்லியை தேவேந்திரன் எடுத்துக்கொண்டு போய் தேவலோகத்திலே வளர்க்கிறான். அந்த அமிர்தவல்லி என்று சொல்லக்கூடிய தெய்வ யானையை அவருடைய யானை ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை அவரை அந்த தெய்வ யானையை வளர்க்கிறது. இந்த தேவேந்திரன் இடத்துல 5 பொருட்கள் எல்லாம் இருக்கு. என்னன்னாக்கா கற்பக விருஷம், காமதேனு, இன்னொரு ஒரு சங்கு, வளம்புரி சங்கது பேர் மறந்து போச்சு, ஒரு சங்கு, இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம், இந்த மாதிரி 5 இது வச்சுட்டு இருக்காரு. இந்த அக்ஷய பாத்திரத்தில் போட்டாக்கா எப்போ போட்டாலும் எப்போ போய் எடுத்தாலும் அதுலேருந்து அல்ல குறையாமல் வந்து கொண்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த ஐராவதம் யானை அங்கே இருக்கிறது. அவதான் அந்த ஐராவதம் யானை தான் அந்த தெய்வ யானையை வளர்க்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடித்த பின்னாலே அந்த தெய்வ யானைக்கு அந்த யானையையும் சேர்ந்து கல்யாண பரிசாக அந்த ஐராவதத்தையும் அளித்து விடுகிறார். இந்த வள்ளி என்ன செய்யறாங்க, குழந்தையா போனதுனால அங்க கீழே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ஒரு முனிவரனுடைய பார்வையினாலே இவங்க ஒரு மானினுடைய வயிற்றுக்குள்ளாரே கருவாகி உருவாகி ஒரு பெண்ணாக மாறுகிறாள். அதுக்கப்புறம் அங்கே கிழங்கு எடுத்த ஒரு குழியிலே அந்த மான் இவங்களை பிரசவிச்சு விடுது. அதனாலே வள்ளிக்கிழங்கு எடுத்த குழியிலே இருந்து எடுத்ததுனாலே அவளுக்கு வள்ளி என்று பெயர். அந்த திணைப்புணத்திலே குறவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வருகிறார். அதுக்கப்புறம் உரிய வயது வந்ததும் அந்த முருகப்பெருமான் அவள் மேலே, வள்ளியின் மேலே காதல் கொண்டு அவளை வள்ளியை பின்னாலே திருமணம் செய்து கொள்கிறார். இந்த தெய்வ யானையை திருமணம் செய்வதற்கு சூரசம்ஹாரம் முடிந்த பின்னாலே, இந்த தேவர்களை எல்லாம் விடுவித்த பின்னாலே செய்து தருகிறேன் என்று சொல்கிறார். வள்ளியை திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்கிறார் சூரசம்ஹாரம் முடிந்த பின்னாலே. இந்த வேலுடைய வகைகள்லாம் என்னன்னாக்கா, சிற்ப சாஸ்திரத்தின் பிரகார சிற்ப சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் வேல்களுடைய வகைகளாக 126 வகையான வேல்களை குறிப்பிடுகின்றாங்க. ஆனால் ஞானவேல் என்று சொல்லக்கூடியது ஆன்மீக அறிவு மற்றும் தெளிவை பெறுவது. பக்திவேல் என்பது இறைவன் மேலே அன்பையும் பக்தியும் பெருக்குவது. சக்திவேல் என்பது தெய்வீக ஆற்றலையும் வலிமையும் தருவது. அதை தவிர இந்த வேல்களெல்லாம் செய்த பின்னாலே இந்த வேல்களை எல்லாம் எப்படி எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு நூல் இருக்கு. அது குமார கல்பகம்னு பேர். அந்த தந்திர நூல்களை வேலை எவ்வாறு பிரயோகம் செய்யலாம் என்பது பற்றியும் விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. இந்த வேல் பூஜை செய்வது சத்ரு சம்ஹார வேல் பூஜைன்னு பேர். வேலை பூஜை செய்ய வேண்டும். இந்த வேலினுடைய சக்தியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கந்த சஷ்டி கவசத்திலே முருகனை பாடும்போது வரவர வேலாயுதனார் வருக 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 மயிலவன் வருக அப்படின்றார். இந்த வேலும் மயிலும் ஒன்றாக சேர்ந்து துணை புரிந்து எதிரிகளை அழிக்க வல்லது. அதனாலே அது சொல்லுகிறார். வேலாயுதம் கொண்டு மயிலை வாகனமாக கொண்டு முருகன் எனது பகையை அழித்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்று மந்திர வடிவேல் வருக இந்திரன் முதலியோர் இந்திரன் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக. அதாவது இந்திரனும் அந்த வேலை வணங்குகிறான். அந்த வேல் மந்திர வடிவேலாகும். அந்த வடிவேல்
என்னை காப்பாற்றும், எங்கிருந்தாலும் என்னை வந்து காப்பாற்றும்னு சொல்றாரு. அதுக்கு தான் அந்த திருமுருகாற்றுப்படையிலே திருமுருகாற்றுப்படை என்று ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடியது வறியோருக்கு இந்த இடத்துல இது கிடைக்கும் என்று சொல்லி வழிகாட்டி அனுப்பக்கூடிய முறைக்கு பேர் ஆற்றுப்படைன்னு பேர். இந்த திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடியது முருகனை பற்றி முழுசாக சொல்லக்கூடியது, முருகன் என்னென்னலாம் செய்து நம்மளை காப்பாற்றுவார் என்று சொல்லக்கூடியது, உங்களுக்கு எந்த கஷ்டனாலும் வந்து சேர்ந்து முருகனை துதியுங்கள் என்று சொல்லக்கூடியது திருமுருகாற்றுப்படை. அதில் சொல்றாரு, வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிலை மீட்டவேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்னு சொல்லி நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில சொல்றார். இந்த சாதாரணமா கந்த சஷ்டி கவசம் எழுதினது தேவராய சுவாமிகள் எழுதினது. அவர் திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகனுக்காக எழுதியது. இப்போ நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய சஷ்டி நோக்க சரவண பவரான்னு ஆரம்பித்து நம்ம சொல்லக்கூடிய இது மந்திரம். இந்த சஷ்டி கவசத்தில் இந்த சஷ்டி கவசத்தில் 42 இடங்களில் 42 வகையான வேல்களை பற்றி சொல்லுகிறார். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிய நோக்க, பார்க்க பார்க்க பாவம் முடிகிற பில்லி குனியம் பரம்பரையால அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வரும்போது பார்த்தாக்கா 42 வகையான வேல்களை பற்றி அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வேலுக்கும் ஒவ்வொரு இதுன்னு. கனகவேல் என்று சொல்லக்கூடியது வெள்ளியின தங்கத்தினாலே செய்யப்பட்ட வேலு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. வஜ்ரவேல் என்று சொல்லுகிறார். அடியேன் மதனம் அழகுவேல் காக்க, புனிதவேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விழிச வேண்டும் வேலவர் காக்க, பேச்சிய வாயுதனை பெருவேல் காக்க, முப்பத்திருவேல் முனைவேல் காக்க, செப்பியனாவை செவ்வேல் காக்க அப்படின்னுட்டு இந்த 42 முருகனுடைய வேல்களை பற்றி சொல்லுகிறார். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன குறை இருக்கோ என்ன இது இருக்கோ அதுக்காக இந்த முருகனுடைய வேலை பற்றி நீங்கள் இந்த 42 நாள் இருந்து அவரை வேண்டினாக்கா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த முருகனுடைய வேலினுடைய இது என்னன்னாக்கா, அதாவது ரணபலி முருகன் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில். இந்த ரணபலி முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு எப்படி இருக்குன்னாக்கா, ராமநாதபுரத்தில் நவகிரக ஸ்தலம் இருக்கு. அங்கே அந்த கடலுக்குள்ளாரே நவகிரக ஸ்தலம் இருக்கு. அங்கே முருகன் ரணபலி முருகன் இருக்கு. அந்த கோயிலில் இருக்கிறதுனாக்கா அங்கே முருகன் வந்து சத்ரு சம்ஹார வேலாக இருக்கிறார். அந்த சத்ரு சம்ஹார வேல் எப்படி வந்ததுன்னாக்கா, முருகப்பெருமான் இடத்துல முருகன் கனவிலே தோன்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அன்பர் வந்து மெய்யன்பர் தினசரி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வருவார். அவரை வந்து அவ்வளோ தூரம் போக வேண்டாம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு.
அவருடைய கனவுலே தோன்றி இங்கேயே இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்லபதேவன் அப்படின்னுட்டு அதுக்காக என்ன பண்றாருனாக்கா அந்த கனவுலே சொல்றாரு, உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு கடவுளையும் இந்த வல்லால அப்படின்றவருடைய கனவுலையும் சொல்லி இந்த மாதிரி கடல்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்கா இந்த நவகிரக சிலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி உள்ளுக்குள்ளார கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு கடலிலே ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், மேலே கருடன் வட்டம் விடுவார், அந்த இடத்துல ஒரு பூமாலை மிதக்கும், அந்த இடத்துல இறங்கி தேடினீங்கன்னாக்கா கடலுக்குள்ளாரே நான் இருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வேலாகவும் நான் வள்ளி தேவயானையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேற எல்லாம் போயிட்டு பார்க்குறாங்க. போய் அந்த இடத்துல இறங்கி தேடும்போது மற்றவங்களெல்லாம் போய் அந்த கீழே தண்ணிக்குள்ளார போய் தேடும்போது அந்த இடத்துல சிலை, முருகனுடைய சிலை இருக்குது வள்ளி தேவயானையோட. அதை எடுக்க போகும்போது அவங்களுடைய கையிலெல்லாம் புண்ணாக ஆகிவிடுகிறது, ரணம் ஆகிவிடுகிறது, வேற யாரையும் தொட விடலை. அதுக்கப்புறம் இந்த வல்லாவ தேவர்ன்றவர் போய் இறங்கி அதுக்கப்புறம் அவர் தேடி எடுத்த உடனே அவர் கையில் அந்த சத்ரு சம்ஹார வேல் என்று சொல்லக்கூடிய வேலும் அந்த வள்ளி தேவயானையும் சேர்ந்து கிடைக்கிறாங்க. அதை கொண்டு வந்து அங்கே ரணபலி முருகன் என்ற கோயில் கட்டி அந்த கோயிலே பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறார்கள். அந்த மற்ற வேலிலெல்லாம் வந்து முருகன் கையிலே வேல் இருக்கும், ஆனால் இந்த வேலிலே வந்து முருகனே இருக்கிறார், முருகனே மயில் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த வேல் செய்யப்பட்டிருக்கிறது. வேலு அந்த வேலை வந்து இன்றைக்கும் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் தினசரி அதை எடுக்கிறதில்ல, ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் எடுத்து அதுக்கு அபிஷேகம் செய்து வைத்து விடுகிறார்கள். அந்த வேல் இன்னைக்கு அங்கே தான் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, அந்த முருகனுடைய கால் பட்டாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதுதான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்தே. அதாவது உங்களுக்கு பிரம்மன் என்னதான் உங்களுக்கு உங்களுடைய இதெல்லாம் மோசமாக எழுதியிருந்தாலும் நீங்கள் வேலையும் முருகனுடைய தாளையும் பின்பற்றி அதை நன்றாக இறுகப்பற்றி அந்த முருகனை துதித்து வந்தால் உங்களுடைய தலையெழுத்தே மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அதே தான் அந்த முருகனை பண்ணும்போது சொல்றார், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை பின் செல்வேன், கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தெல்லும் வேலப்பா செந்தில் வாழ்வே அப்படின்னு சொல்றார். இந்த மயில் வந்து சூரனுடைய பிறந்ததுனாலே சூரனுடைய கையிலே இருந்து வந்த சூரனை பிறந்து அவருடைய வாகனமாக வைத்து கொண்டார். அதற்கு கீழே நாகம் இருக்கிறது. எப்பவும் மயிலுக்கும் நாகத்துக்கும் ஆகாது, ஆனாலும் முருகன் காலடியில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி சேவல் வந்து பணிந்து முருகன் கையில் இருக்குது. ஏன்னாக்கா அன்றைக்கி நான் சண்டை போட்டேன், இன்றைக்கி முருகனை நான் அடி பணிந்ததுனாலே என்னை அவர் கையிலே வைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கும் முருகனை வந்து காவடி யாத்திரை, பாத யாத்திரை எல்லாம் செய்து முருகனை எல்லாம் பல இடங்களில் வழிபடுகிறார்கள். முருகனை பற்றி நக்கீர திருமருகாற்றுப்படை என்ற நூலை பாடியிருக்கிறார். கச்சிப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடியிருக்கிறார். கந்தபுராணம் என்று சொல்லக்கூடியது முருகனுடைய பிறப்பிலே இருந்து பார்வதியினுடைய திருமணத்திலே இருந்து எவ்வாறு நடைபெற்றது என்பதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய நூல். அதே மாதிரி குமரகுருவர் கந்தர் கல்வியன்பா என்ற நூலை பாடியுள்ளார். 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த முத்துக்குமார் சாமி 5 ஆண்டுகள் வரை இவர் குமரகுருவர் பேச்சற்று இருந்தார். முருகனுடைய திருவருளாலே பேச்சை பெற்று அதற்கு பின்னாலே அவர் கந்தர் கல்வியன்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடியுள்ளார். அதே மாதிரி அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்வையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி
திருவண்ணாமலை கோபுரத்திலே இருந்து கீழே விழுகிறார். அவரை கைத்தாங்களாக தாண்டி முருகன் கீழே காப்பாற்றுகிறார். பின்னாலே அவரை சும்மா இரு என்று சில நாட்கள் இருக்க சொல்லிவிட்டு அவரை காப்பாற்றி அதன் பின்னாலே அவருடைய வாயிலே நாக்கிலே ஓம் என்று எழுதி இனிமேல் நீ பாடல் பாடு என்று சொல்லும்போது என்ன பாடுறதுன்னு முத்துன்னு பாடுனோடு முத்தை தருவத்தி திருநகை அத்தி திருவத்தி அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் அந்த பாடலை பாடுகிறார். அதுக்கப்புறம் இவர் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் பாடல்களை பாடியுள்ளார். அதே மாதிரி ஆதிசங்கரர் அங்கே காலடியிலே பிறந்தவர். கடைசி நாளிலே தனக்கு உடம்பு நோய் முடியாத போது திருச்செந்தூர் வந்து முருகன் மேலே சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடலை பாடுகிறார். அவருடைய உடல் சரியாகிறது. அதுக்கப்புறம் அவர் போய் இறை தொண்டிலே தொடர்ந்து ஆற்றுகிறார். வள்ளலார் திருவருட்பா பாடியுள்ளார். தெய்வமணி மாலை என்று முருகனை பற்றியும் பாடியுள்ளார். அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி பீடம், சேலத்தில் இருக்கக்கூடிய கந்தாசிரமத்தினுடைய சச்சிதானந்த சுவாமிகள் கந்தகுரு கவசத்தை பாடியுள்ளார். மிகுந்த சிறப்பாக உள்ளது. அதுக்கப்புறம் பாமன் சுவாமிகள் சண்முக கவசம், குமாரஸ்தவம் பாடியுள்ளார். அந்த பாமன் சுவாமிகளுக்கு சாலையில் செல்லும்போது வண்டி இடித்து விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அந்த விபத்திலே அவரை கொண்டு வந்து சென்னையில் இப்போது இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரி என்று சொல்லுவோம், அந்த அந்த ஆஸ்பத்திரியிலே அவரை வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர் இருந்த ரூமில் அவருக்கு கால் மிகுந்த உடைஞ்சிருக்கிறதுன்றதுனால இதில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இரவிலே மயில் வந்து ஆட, மயில் மீது முருகன் வந்து ஆட, அந்த பார்த்து அவருக்கு 2 நாளில் அந்த கால் குணமாகுது. முருகனை வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த 34ஆம் நம்பர் ரூமு அங்கே பாமன் சுவாமிகள் அறையாக வைத்து அங்கே முருகன் படம் வைத்து மாற்றி பூஜை செய்து வருகிறார்கள். அதே மாதிரி பகழி கூத்தர் என்பது சொல்லக்கூடியவர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார். கவி காளிதாசர் குமார சம்பவம் என்று முருகனை பற்றி வடமொழியில் எழுதியுள்ளார். பாலதேவராயன் சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை அருமையாக புனைந்திருக்கிறார். 6 கோயில்களுக்கும் 6 கந்தசஷ்டி கவசங்கள் உண்டு. நாம் வந்து முடிவாக திருச்செந்தூர் பிள்ளை மட்டும்தான் பாடுறோம். அது அந்த கந்தசஷ்டி கவசங்களை அவர் சென்னிமலையிலே வைத்து முருகன் கோயிலில் வைத்து அரங்கேற்றம் செய்தார். இவ்வாறு இறைவனை அணுகும்போது உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்று குறிக்கோளிலே பிரார்த்தனை செய்து உயர்ந்த ஞானிகள் தம்பொருட்டு வாழாமல் உலகனை நெறிப்படுத்துவதற்கென்றே அவதாரம் செய்த மகா புருஷர்கள். அத்தகைய ஞான விஞ்ஞானக்காரர் என்று சாத்திரம் பாகுபடுத்தி இருக்கிறது. திருப்போரூர் தலத்திலே முருகனை பற்றி 300 பெயர்கள் எந்திரத்திலே பதிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவிலே இந்த வேல் என்று சொல்லக்கூடியது, வேலை வணங்கினால் நம்முடைய வினைகள் எல்லாம் முன்வினை பின்வினை எல்லாமே சரியாயிடும். நமக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்திலே கொடுக்கக்கூடியவன் முருகன். அவனுடைய காலை பற்றி வேலை வணங்கி நாம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றிக் கொள்ளலாம். நாம் எந்த அளவுக்கு முருகனை நம்பி அங்கே நம்ம வேல் வழிபாட்டை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவர் உதவி செய்வார், நம்மளை காப்பார். ஏன்னா அரக்கர்கள் எல்லாம் பட்ட கஷ்டத்தை விட நாம் ஒன்றும் கஷ்டப்படல. அரக்கர்கள் இடத்துல தேவர்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அதற்குன்னே ஒரு முருகனை படைத்து அவர் எல்லாத்தையும் அவங்கள காப்பாற்றியிருக்காரு. அதனாலே நாம் வேலை வழங்க வேண்டும். இந்த திருப்பகலிலே ஒரு சில முக்கியமான பாட்டுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுனாக்கா தீராத நோய்கள் தீர
இருமலுரோக என்று ஒரு பாடல் இருக்கு. அதுக்கப்புறம் வீடு மனை பெற அண்டர்படி குடியேற ஒரு பாடல் இருக்கு. நல்ல உடம்பு பெற திமிர உமுதின்ற பாடல் இருக்கு, பயணியிலே பாடின பாடியல். விரைவிலே விவாகம் நடைபெற விரல்மார் அடைந்து மயில்வாழி சிந்த என்ற பாடல் இருக்கு. நல்வாழ்வு பெற சுவாமி மலையிலே சரணக்கமல ஆலயத்தை என்ற பாடலை பாடியுள்ளார். சரணாகதம் அடைய சந்ததமந்த தொடராலே என்ற பாடலை திருப்பரங்குன்றத்திலே பாடியுள்ளார். இதெல்லாம் இவர் பாமன் சுவாமிகள் திருப்புகழை பாடிய பாடல்கள் எல்லாம் இந்த அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள். ஞானம் பெற பயணியிலே சிவனார் மணங்குடிரே என்ற பாடலை பாடியிருக்கிறார். திருப்புகழிலே இந்த திருத்தணியில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. என்னன்னாக்கா, சினத்தவர் முடிக்கும், பதைத்தவர் முடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் அப்படின்றார். அதாவது நம்மளை யார் தாக்க வராலோ அவங்க அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறது மட்டுமல்ல, அவங்களையும் எதிர் செய்து நம்மளை காப்பாற்றுவார் என்று சொல்லக்கூடியது. அதனாலே இந்த அளவிலே முருகப்பெருமான் எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும், இங்கே வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், தீர வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சிறப்பாக வேண்டும். இன்னைக்கு இந்த மழையிலையும் இத்தனை பேர் என்னை வாழ்த்தி இந்த முருகப்பெருமானுடைய பேச்சை என்னை தொடர் செய்தவைக்கு மிக்க நன்றி இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக நீங்கள் எல்லாம் இருந்து ஆறுதல் கொடுத்தது மிக நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த விழாவினை ஏற்பாடு செய்த மன்றத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானதண்டாயுதபாணி சுவாமிக்கு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. காவடி பயணியாண்டவருக்கு அரோகரா.